நாம் உருவத்தை கண்டு வழிவிட வேண்டும். முதல்ல மனம் ஒரு நிலைமையில் நிற்க சக்தி அற்றவர்களாயினாலே இந்த உருவத்தை பார் என்பதற்காகத்தான் ஆலயத்தில மூர்த்திகளை அமைத்து விட்டு அதை கண்டு கொண்டு மனம் உருவப்படுத்த வேண்டும். அதனுடைய பெயரை சொல்லி மானோச்சாரணம் செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தோமேயானால் அதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய உருவத்திலிருந்து ஒரு அறிவு வடிவமாகவே நமக்கு அருள் அனுகிரகம் கிடைக்கும். சாகாத உருவமான ஈஸ்வனுடைய வடிவத்திலிருந்து நிராகார வடிவமான ஒரு செய்தின அருள் கிடைக்கும் என்பது உறுதி. ஆகவே மந்திர ஜபமானது அந்த சாகார உருவமாக கூடிய ராமகிருஷ்ணாதி உருவங்களை ஜபம் பண்ணினால் அதுக்கு சைத்தன்யமாக இருக்கக்கூடிய வேதனுடைய வடிவம் இருக்கு என்பது உறுதி வைத்தவர்களுக்கு அது அந்தரையாக தரிசனம் கிடைக்கும். மூர்த்திக்கு அடுத்தபடி தீர்த்த ஸ்நானம் வேண்டும். புனிதமான தீர்த்தத்திலே நம்ம உடல் முழுகின உள்ளத்தை பரிசுத்தமாக இருந்து உள்ளத்துக்குள்ளே இருக்க பேருடைய இருக்கக்கூடிய இன்பத்தை காணலாம். மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினார்க்கு வார்த்தை சொல்ல ஒரு சத்குருவும் வாய்க்கும் பராகரமே என்று தாயமான வழி. அந்த மூர்த்தியை வழிபட வேண்டும், தீர்த்தம் வழி வேண்டும். அந்த ஸ்தலங்களில் இருக்க முக்கியமாக முன்னோர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஸ்தலங்களும் அந்த தீர்த்தங்களும் எல்லாம் நாம் அனுஷ்டிக்க வேண்டும். இப்படியேதான் சிறுக சிறுக ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வீகமாக ஈடுபட்டு கொண்டு மனக்கண்ணசமாகக்கூடிய அழுக்கு ஒழிந்து போக வேண்டும்.